நல்ல பணவரவு வரும், நல்ல வெற்றி வரும், எக்ஸ்போர்ட் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். குருனோட பார்வை சனி மேல படுறதுனால நிறைய நற்பலங்கள் கடகடகடகடன் கொடுக்க போறா. 12 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு உறுதியா உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு வரப்போது நல்ல குழந்தை வைக்கிட்டு கொடுக்க போறார், நல்ல தன வருமானத்தை கொடுக்க போறார், உங்க குடும்பத்துல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்க போறார். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி என்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க முடியாது, கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். பார்க்க விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கே 8ஆம் பாவமா நீங்க. ஆக சபிக்கப்பட்ட ராசி விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்றதுனால ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன் பர்சன் நம்மள மீட் பண்ணும்போது சொல்றது உண்டு, எங்களுக்கு நாங்களே ஏதோ கொஞ்சம் தத்தி தடுமாறி வாழ்ந்துட்டு இருக்கோம், நடுவுல எங்களுக்குன்னு கொஞ்சோண்டு ஸ்கோப் இருக்கு, அதையும் உங்களை மாதிரி ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி அந்த ஸ்கோப்பே மொத்தம் ஸ்பாயில் ஆயிடுது மேடம், எங்களுக்கு உள்ள இருக்க தன்னம்பிக்கையே காணாம போயிடுது அப்படிம்பாங்க. அப்ப இது தன்னம்பிக்கை காணாம போறதுக்காக ஜோதிடர்கள் சொல்றது இல்ல, விஷயம். 2வது விஷயம் வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதுனா இந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களும் சொல்றது கரெக்ட் தான். இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன, மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடைகிறது விருச்சிகத்துல. அப்ப ராகுவும் கேதுவும் ஒரு ராட்சஸ் இல்ல 2 ராட்சஸ் உச்சமடைகிறாங்க அப்படின்ற பட்சத்துல சாதிக்க பிறந்தவங்களும் நீங்க தான்மா. உங்களோட மனசு ரொம்ப ஸ்திரமா வச்சு நீங்க ஒரு விஷயத்த கிளிங் பண்ணிட்டு அதை நோக்கியே உங்களோட பயணம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்பர் 1 சாதிக்கக்கூடிய ராசி 12 ராசிகள்லயும் நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த ஏமாற்றம், துரோகம், இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்பினவங்க நம்மள வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ட்ராப் பண்றது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லதா? ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம ஆட் பார்ப்போம் இல்லைங்களா, கரை நல்லதா அப்படின்னா கரை நல்லதும்பாங்க பாருங்க. அந்த மாதிரி பல விதத்துல நீங்க ஏமாற்றப்படுறீங்க, துரோகம் சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம் உங்களை நச்சுன்னு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும். அப்ப அந்த செகண்ட்ல இருந்து நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க, பெரிய லெவல்ல முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தை 100 அடி ஆழம் நோண்டி கூட ஒரு பள்ளம் நோண்டி புதைச்சிடலாமா அப்படின்னா புதைச்சாலும் நீங்க முளைச்சு வருவீங்க, அதுவும் மரமாவீங்க, ஆலமரமா தழைச்சு நிற்பீங்க. ஆக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத, உங்க வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மனசை எப்பயுமே ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. பொதுவாகவே ரொம்ப மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் நம்ம யோசிக்க வேண்டாம். அனுபவம் அப்படின்றது ஒன்று இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த மைண்ட் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது இருக்காது. சந்திரன் நீச்சம் அப்படின்றதால இன்னைக்கு வந்து அம்மா இந்த 10 பேஜ் நான் சூப்பராக படிச்சு முடிச்சுடுவான்னு குழந்தை சொல்லும். நாளைக்கு போயிட்டு அம்மா கேட்பாங்க, ஏற்கனவே 10 பேஜ் படிச்சு முடிக்கிறேன்னு சொன்னி முடிச்சிட்டியா, அது நேத்து, இது இன்னைக்கு அப்படிங்கும். ஆக இந்த மாதிரி மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கினாங்க அப்படின்னா விருச்சிகம் சாதிக்க பிறந்தவர்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஆல்ரெடி சனியே உங்களுக்கு நல்லா தானமா இருக்கான், பஞ்சம சனியா இருக்கான், பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். அதுக்கும் மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால
நிறைய நற்பலன்கள் கடகடகடகடன் கொடுக்க போறான். 2வது குரு இப்ப பாக்கியஸ்தானத்துல இருக்கான். பாதக ஸ்தானமாச்சுமா, பெருசா கவலைப்பட வேண்டாம். பாக்கியஸ்தானத்துல குரு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா எக்ஸாக்டான காலகட்டம். ஓகேங்களா? அப்பானோட ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். விருச்சிக ராசி புள்ளை பெத்ததுனாலே அப்பானோட சொல்வாக்கு, செல்வாக்கு, கௌரவம், மரியாதை அதெல்லாம் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்க. வெளிநாடு போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது, வெளிநாடு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறது, வெளிநாடு போயிட்டு படிச்சுட்டே சம்பாதிக்கிறது, இப்படி நிறைய பிராப்தம் அப்படின்றது உண்டுங்க. அதுக்கும் மேலே வந்து பாருங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. கிடைக்குமா கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த ஒரு விஷயம் இப்போ கிடைச்சிச்சுங்க. நான் பலாயிரம் விஷயம் ஆசைப்பட்டேங்க. அதில் சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளோட குரோனிக் டிசையர்ஸ், லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் அப்படின்றது நிறைவேறும். கடந்த வருஷத்துல அஷ்டமத்து குருவா இருந்து குரு எதெல்லாம் கெடுத்தானோ, செய்யாத தப்புக்கு ஒரு அவப்பேரு, அசிங்கம், அவமானம், குடும்பத்துல அசிங்கப்பட்டது, நம்ம சும்மா ஃப்ரெண்டா பழகி சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கெட்டது, உடல் சார்ந்த உபாதைகள், அதெல்லாம் குருனால, அஷ்டமத்து குருனால சந்திச்சிங்க. இப்ப அதே குரு பாக்கிய குருவா இருந்து எல்லா விதத்திலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூன் அப்படின்றது கொடுக்க போறான். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு வரப்போது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்க போகுது. காதலால பல ஏமாற்றங்களை சந்திச்சுங்க. இப்போ உத்தமமான பிள்ளை என் வாழ்க்கையில வந்துச்சு. அந்த காதல் திருமணமா மாறக்கூடிய பிராப்தம் உண்டு. ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு. மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்டேபிளா வச்சு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா சாலிடா சக்சஸ் ஆகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு வந்துட்டா ஓடி போனவனுக்கு 9இல் குருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் புரிதலுடன் எடுத்துக்கணும். ஓடி ஓடி உழைச்சி நிம்மதியாக வாழாமல், சந்தோஷமே இல்லாமல், எந்த கிரக பயிற்சி வந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த முயற்சியுமே இல்லைங்க, உயிர் மட்டும்தாங்க மிச்சம் அப்படிங்கிற வார்த்தையே அதிகமாக கீழே எல்லா ஜோதிடர்களுக்கும் கமெண்ட்ஸ் போடுகின்ற ஒரே நபர்னா நீங்கள் தான். அதாவது ஸ்கோர் பார்ப்போம் பார்த்தீங்களா, யார் ரொம்ப ஸ்கோர் அதிகமாக வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். யார் ரொம்ப அடி வாங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்குறதுல ஃபஸ்ட்டாலாக பெஸ்ட்டாலாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ காரணம், கிரகங்களுடைய வலிமையை தாங்கக்கூடிய சக்தி இறைவனுடைய அருளால் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ பல துரோகங்கள், பல ஏமாற்றங்கள், பல போராட்டங்கள் எல்லாம் கடந்து வந்து தன்னை பற்றி உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழக்கூடிய செயல்பாடுகள் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னா, உங்கள் எதிர்பார்ப்பு குருவுடைய அருளால் உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுதுங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். காரணம், 9ஆம் இடத்திற்கு அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குருவுடைய பார்வை எல்லா பார்வையுமே சூப்பர். ஆனால் ரொம்ப சூப்பர் அப்படின்னு எடுத்தால் அது 5ஆம் பார்வை தான். ஸோ இது விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 5ஆம் பார்வை உங்களுக்கு தான் டைரெக்டாக கிடைக்குது. 12 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. உங்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, உங்களை ஏமாத்தினாங்க தெரிஞ்சும் இன்னும் நீங்கள் கூட வச்சுருக்கீங்களா? காரணம், நான் வச்ச அன்பு உண்மை. அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டது உண்மை. ஆனால் இப்போ நீ வந்து எனக்கு எதிரியாகவோ, நீ துரோகியாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் நான் வச்ச அன்புக்காண்டி உன்னை கூட வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு தியாக மனப்பான்மையுடன் வாழக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் சிறப்படைய போகுது. உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது. காசு, பணம், துட்டு, மணி இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க நீங்கள் கிடையாது. பல பேருக்கு கொடுத்து சிவந்த கை தான் நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டும் தேடுறீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் அதிகமாக சொல்லுவீங்க. அந்த நிம்மதி உங்களுக்கு இப்போ உறுதியாக குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பல முயற்சிகளுக்கு வெற்றிக்கு சொந்தக்காரங்க நீங்கள். ஆனால் வெற்றியை வாங்கினது இன்னொருத்தவங்க. இனிமேல் உங்களுடைய முயற்சி உங்களுக்காகவே, உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்காகவே அப்படிங்கிற செயல்பாடை குரு பகவான் நிகழ்த்தி தர போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய உறவுகள் அனைத்தும் உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தவறுகளை தானே உணர்ந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அன்பு உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. காதலில் பல தோல்வி, அதாவது உண்மையான அன்புக்காக காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் உண்மையான அன்பு கிடைக்க போகுது, காதல் கிடைக்க போகுது. காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். அதிகமாக விருச்சக ராசிக்காரங்க இந்த வட்டம் காதல் திருமணத்தில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய நபர்களில் விருச்சக ராசிக்காரர்கள் முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா நீங்கள் ஜாதி, மதம், இனம், மொழி, அதாவது பணக்காரன், ஏழை இந்த பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நபர் தான் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் குருவுடைய அருள் பெற்று
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உறுதியாக உண்டு என்பது உண்மை. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியை சொல்லுங்கன்னா அது விருச்சிக ராசி தான். கொள்கை பிடிப்புடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குடும்ப தலைவியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பெண்ணோட ஒத்து போகிறது இல்லை. உதாரணமாக மாமியாருக்கு மருமகளோட ஒத்து போகலை, மருமகளுக்கு மாமியாரோட ஒத்து போகலை. இந்த விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த குழப்பங்கள் வருது. வெளி உலகத்தில் பார்ப்பதற்கு இவர்கள் வந்து ரொம்ப ஒரு தடாலடியாக தெரியக்கூடிய மனிதர்கள் பல பேர் விருச்சிக ராசியில் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக உழைக்கக்கூடியவர்கள், ஸ்ட்ராங் மைண்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கோழைத்தனமும் பயமும் கலந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேரை நான் பார்க்குறேன். காரணம், சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி அது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, குரு பகவான் இவர்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் வாழ்க்கையில பாக்கியமான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். இல்லை, விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாக்கியம் காத்துன்னு இருக்கு. சார், நான் வெளிநாடு போகணும்னு நினைச்சேன், எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கல. என் கம்பெனியில் என் ஜூனியர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சா, என்ன அனுப்பலை. அப்படிங்கிற போது இப்போ வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு தேடி வரும். சார், ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், ஆனால் எனக்கு வேலையில பிரச்சனை. இந்தியாவுக்கு திரும்பி வந்தால் என் சொந்தக்காரங்க முன்னால் எனக்கு அவமானமாக போயிடும். நான் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். ஒரு நல்ல சூழ்நிலை வரும். நீங்கள் இழந்திருந்த புகழ், கௌரவம், அந்தஸ்தெல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். உங்களுக்கு தன பஞ்சமாதிபதி இந்த குரு பகவான். ஆகவே நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறார், நல்ல தன வருமானத்தை கொடுக்க போறார், உங்க குடும்பத்துல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்க போறார், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையை தரப்போகிறார். அதே போல இந்த காலகட்டத்தில் வாக்கு பலிதம் நல்ல ஏற்படும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம் இருந்தா விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன சார் ஆகும்? நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட், அதே மாதிரி ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் தேவை. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அவர் 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப அந்த குடும்பத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? குலதெய்வ வழிபாட்டை போய் செய்யணும். குலதெய்வ வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரும். ஆகவே அதை ஒன்று செய்யணும். முக்கியமானது, பிள்ளைகளுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் உண்டு. இன்னொரு பக்கம் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு தடை வந்து நீங்கும். தொழில தடையே இல்லாமல் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தடை வரும், நல்ல பணவரவு வரும், நல்ல வெற்றி வரும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு தடை வந்து நிவர்த்தியாகும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்ல போய் படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து தரும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. யாரை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபடலாம் அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது என்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும்.